Hi friends and cuties, welcome to Easy Craft and Art. இன்றைக்கி நம்ம ஒரு ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தயிர் கப் காமிக்கிறதுனால தயிர் கப்புன்னு நினச்சிடாதீங்க. தயிர் கப் வச்சு ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோ போட்டுட்டோம். அதனால் அந்த தயிர் கப்பு மேலே மூடி இருக்கும் இல்லையா, அந்த லேபிள் தான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் ஒரு கிராஃப்ட் செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனல் பற்றி பார்த்துடலாம். சேனலோட நேம் வந்து ஆல் இன் ஒன் தமிழ் சேனல் நிலா. இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு யூஸ்ஃபுல்லான அதே சமயம் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ்லாம் நிறைய போட்டுட்ருக்காங்க. லேடிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டிப்ஸ், ஆர்கனைசேஷன் டிப்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுவும் ஈஸியாக தமிழ் மூலிமா ஹிந்தி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சீரியஸ் வந்து இவங்க வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு போட்டுட்ருக்காங்க. ஸோ ஸ்கூல் படிக்கிற எல்லா குட்டீஸ்க்குமே இந்த சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே பின் கமெண்ட்லேயே தந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நிறைய கிராஃப்ட் வீடியோஸும் இவங்க போட்டிருக்காங்க. சேனலை ஒரு டைம் மிஸ் பண்ணி பார்த்துட்டு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் யூடியூப் சேனலையும் ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, தயிர் கப்லாம் வந்து சீல் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில், அது வந்து ஒரு ஒரிஜினலாக அதை வந்து ஒரு அலுமினியம் கவரு. ஸோ இதை வச்சு தான் ஒரு ரீயூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ரொம்ப நாளாக தயிர் கப்லாம் வாங்கிட்டே இருக்கும்போது அதை அழகாக சீல் பண்ணியிருக்கிறத ஓப்பன் பண்ணி அதை பத்திரப்படுத்தி வச்சுட்டே வந்துகிட்டே இருந்தேன். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி கிராஃப்ட் செய்ய போகிறோம். இப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு கொஞ்சம் எட்ஜில் மட்டும் இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு அது ஜஸ்ட் அப்படியே ரோல் மட்டும் பண்ணிக்கிட்டே வாங்க போதும். பண்ணி முடிச்ச பின்னாடி என்ன செஞ்சுருக்கோம், என்ன நம்மளுக்கு வருதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் வெறும் ரோல் மட்டும்தான் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். ஆனால் அந்த ரோல் பண்ணுறதே கொஞ்சம் அங்கங்கே அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிறது என்னென்னா ஒரு ஃப்ளவர், அழகான ஒரு ரோஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் செய்கிறேன். ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு ரோஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் பண்ணியிருக்கிறது ரோஸ் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? எனக்கு ரோஸ் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ ரோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரோஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அப்புறம் ரொம்ப நல்லா வீடியோ போடல, நிறைய பேர் கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. உண்மையை சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, கொஞ்சம் காய்ச்சல் அதிகமாகிடுச்சு. ஸோ ரெஸ்ட் எடுத்தேன், அவ்வளோதான். கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களோட ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்றைக்கி நான் மீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போடுறேன். இப்போ நான் கொஞ்சம் நல்லா ஆகிட்டேன். வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். டிஃபர் ஆகுதா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றபடி நான் ஓகே தான், நல்லா இருக்கேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் நிறைய போடுறேன். இப்போ பாருங்கள், ரோஸ் ரெடி பண்ணிட்டோம். ஆனால் இது இப்படியே ப்ளைனாக வச்சா ஒரு டிசைனில் இருக்கும். நான் வந்து என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 10 ரூபா தயிர் கப் வச்சு செஞ்சோம் இல்லையா, அதுதான் அந்த குட்டி ரோஸு. இந்த மாதிரி உங்களுக்கு சீலிங் வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அதையும் எப்படி பண்ணலான்னு தான் இப்போ காமிச்சிருக்கேன். ஜஸ்ட்டு அதை வந்து உள்ளார வர மாதிரி வச்சுட்டு ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த ரோஸ் வந்து பஃப்னு வர மாதிரி, அதே சமயம் ஏதாவது கிழிஞ்சிருக்கு அப்படின்னா அது உள்ளார வர மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு அதை அப்படியே அழகாக ரோஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ரோஸ் மாதிரி வந்துருச்சு இல்லையா? இன்றைக்கி நான் வந்து 3 பெரிய கப்பும் ஒரு சின்ன கப்போட மேல் லேபிள் எடுத்து செஞ்சுருக்கேன். இந்த கப்லாம் அப்படியே வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியா இருந்தால் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். அதை வந்து ஃப்யூச்சரில் வீடியோவாக போடலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே 3 வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து ஜஸ்ட் அதுக்கு மேலே லைட்டாக இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணி விடுறேன். அப்படி பண்ணி விட்டுட்டோம்னா பார்க்க கொஞ்சம் அந்த சில்வர் கலரில் இது ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி நம்ம மற்றதும் கலர் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து பிங்க் கலரில் நம்ம வந்து கலர் பண்ண மாதிரி, கீழே வந்து காம்பு மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக க்ரீன் கலர் வந்து நான் வந்து அங்கங்கே டச்சப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேலே ரோஸ், கீழே க்ரீன். சென்ட்ரு பாட்டில் வந்து ரெட் கலர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் லைட்டாக ரெட் கலர் டச் பண்ணி விட்டேன். பட் எனக்கு என்னமோ அது நல்லாவே இல்லை. ஸோ அதனால் அந்த ரெட் கலர் வந்து மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் பிங்க் கலர் எடுத்து ஷேட் பண்ணிக்கிட்டேன்.
உங்ககிட்ட எந்த கலர் கொடுத்தா அட்ராக்டிவாக தெரியுதோ அதை பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் ரெட் அடிச்சுட்டு மறுபடியும் பிங்க் பண்ணிட்டேன். இப்போ பார்க்க அழகாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ நம்ம கிராஃப்ட், நம்ம க்ரியேட்டிவிட்டி, நம்மளுக்கு தோன்ற மாதிரி செய்யலாம். நான் மற்றதுக்கெலாம் வந்து அந்த ரெட்டு அடிச்சுட்டு அதை கன்ஃபியூஸ் பண்ணல, அசிங்கம் பண்ணல. அதை மற்றது அப்படியே நல்லா இருந்த மாதிரி இருந்தனால விட்டுட்டேன். அடுத்தது கட்டு கம்பி வச்சு இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நம்மளுக்கு எந்த மாதிரி தோணுதோ, ஒட்டுக்கா ஒரே மாதிரி பூங்கொத்தா வேணும்னா அப்படி பண்ணிக்கலாம், இல்லை அங்கங்கே வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து எது அழகாக இருக்கிற மாதிரி தோணுச்சோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். என்கிட்ட இது 4 ஷீட்டு தான் இருந்தது, அதனால் 4 ரோஸ் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இது ஒவ்வொரு தடவையும் ரெகுலராக எடுத்து வச்சு நீங்கள் நிறையா செஞ்சு நிறைய கூட நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஐடியாக்காக தான் இது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருக்குன்னா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவில் ஒரு பெரிய சாரி சொல்லிக்கிறேன். ரீசன் வந்து முதல்ல ஹாய் சொல்லலை, 2வது கமெண்ட் வாசிக்கல, 3வது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ், கிராஃப்ட் ஃபோட்டோஸ்லாம் போடல. அதுக்காக சாரி. நெக்ஸ்ட் வீடியோவில் இது எல்லாமே கண்டினியூ ஆகும். ஸோ இந்த வீடியோ கீழே நீங்கள் ஹாய் சொல்லி மெசேஜ் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஹாய் சொல்கிறேன். இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்கா இல்லையா எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாய் வளருது. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்யூ.